பொன்னி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குழந்தைங்க எல்லாம் வர்றாங்க. அக்கான்னு சொல்றாங்க பொன்னிய பார்த்து. குழந்தை சொல்லுது, எங்க வீட்டு பக்கம் மருதாணி செடிய வெட்டினாங்கக்கா, உங்களுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத அரைச்சு எங்களுக்கு கையில வச்சு விடுறீங்களாக்கா? பொன்னி அம்மியில மருதாணிய அரைக்கிறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வச்சு விடுறாங்க பொன்னி. குழந்தைங்க எல்லாம் கேக்குறாங்க, அக்கா நீங்க வச்சுக்கலையா? குழந்தைங்க சொல்றத மல்லி கேட்டுட்டு, பொன்னி நீயும் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. பொன்னி சொல்றாங்க, எனக்கு மனசு சரியில்லை, அதனால மருதாணி எல்லாம் வச்சுக்கலாம் மல்லின்னு சொல்றாங்க. இத எல்லாத்தையும் சக்தி தூரமா நின்னு பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்காரு. சக்தி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, பொன்னிக்கு மருதாணி வைக்க மனசு இல்லையா? ஒருவேளை நம்ம பொன்னிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து மருதாணி வைக்கவே மனசு இல்லாம போயிருக்குமோ? நைட்டு சக்தி மருதாணி எடுத்துட்டு வந்து பொன்னிக்கு வச்சு விட்டுட்டு போயிடுறாரு. காலையில எந்திரிச்சு பொன்னி பாக்குறாங்க, கையெல்லாம் மருதாணியா இருக்கு. பொன்னி கேக்குறாங்க, கை செவந்திருக்கத பார்த்து, மல்லி நீ தானே நைட் எனக்கு மருதாணி வச்சு விட்ட? மல்லி சொல்றாங்க, நான் உங்களுக்கு மருதாணியே வைக்கல. அப்ப சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் மருதாணிய வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வர்றத பொன்னி பாக்குறாங்க. மல்லி கிட்ட பொன்னி சொல்றாங்க, இவங்க தாண்டி பண்ணியிருக்காங்க. நாளை சந்திப்போம்.